ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ரேவதிஸ் தமிழ் கிச்சன். ரேவதிஸ் தமிழ் கிச்சனில் இன்றைக்கி ரொம்ப டேஸ்டான நல்ல டிஃப்ரெண்ட்டான வாழைப்பூ வச்சு ஒரு மீன் குழம்பு செய்ய போகிறோம். இது பார்த்திங்கன்னா நார்மலாக நான்வெஜ்ஜில் மீன் வந்து நெத்திலி மீன் குழம்பு எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி செய்ய போகிறோம். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நெத்திலி மீன் குழம்பு மாதிரியே இருக்கும். இப்போ வந்து நம்ம மீனுக்கு பதிலாக வாழைப்பூ சேர்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் ரேவதிஸ் தமிழ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாழைப்பூ மீன் குழம்பு செய்ய வாழைப்பூ வந்து ஃபஸ்ட்டு வேக வச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் பாதி அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூவை இந்த தண்ணியில் சேர்த்துக்கோங்க. நான் சின்ன பூ தான் எடுத்திருக்கேன். அதே போல் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்க பூவெல்லாம் எடுக்க வேணாம். வாழைப்பூ சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் அளவு வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுருங்க. வாழைப்பூ வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். ரொம்ப நேரம் வேணால் 10 நிமிஷம் வெந்தாலே போதும். வாழைப்பூ வேக வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பூ நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். அடுத்ததாக வாழைப்பூ மீன் குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். வானலில் ஒரு 4 ஸ்பூன் அளவு எண்ணெய் காய வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு வந்து வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கடுகு வெந்தயம் நல்லா வெடிக்கட்டும். அடுத்ததாக ஒரு 10 பல்லு பூண்டு சேர்க்குறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 1/4 கப் அளவு வந்து சின்ன வெங்காயம் ஒழிச்சு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்க்குறேன். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கின பிறகு தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 2 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்க்குறேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு வந்து மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் வந்து ஜீரகத்தூள் சேர்க்குறேன். மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிளகாய் தூள் எப்போவுமே உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகட்டும். அடுத்ததாக புளி சேர்த்துக்கலாம். புளி பார்த்திங்கன்னா சின்ன எலுமிச்சை பழ அளவு வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்க்குறேன். கூட 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு குழம்பு வந்து நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சிருக்க வாழைப்பூவை சேர்த்துக்கலாம். குழம்பு வந்து நல்லா கொதி வந்துருச்சு. இப்போது வேக வச்சிருக்க வாழைப்பூ சேர்த்துக்கலாம். வாழைப்பூ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. குழம்பு நல்லா வெந்து ஊற்றிருக்க எண்ணெயெல்லாம் திரண்டு வரணும். அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்கும்போதே நெத்திலி மீன் குழம்பு மாதிரியே இருக்குது. குழம்பு நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் மேலே திரண்டு வந்திருக்கு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சுவையான வாழைப்பூ மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு.
நம்ம நெத்திலி மீன் எப்படி சாப்பிட்றோமோ அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும் குழம்பு. நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூடான சாதத்தில் சாப்பிடும் போது டேஸ்ட்டு செமையாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரேவதிஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.